எனவே செப்டம்பர் மாதம் தொடங்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையிலே ஏறக்குறைய 40 தொகுதிகளை கேட்பதற்கு அதிமுக கூட்டணியிடம் பாஜக தரப்பில் முடிவு செய்திருக்கின்றார்கள். அதே போன்று சென்னையை பொறுத்தவரையிலே வேளச்சேரி உள்ளிட்ட தொகுதிகள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன பாஜகவால். விருகம்பாக்கம், வேளச்சேரி, தியாகராய நகர், துறைமுகம், மயிலாப்பூர் உள்ளிட்ட தொகுதிகளை பாஜகவில் எதிர்பார்க்கின்றார்கள். தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரை அவர் விருகம்பாக்கம் அல்லது தியாகராய நகர் தொகுதியை எதிர்பார்க்கின்றார். அதே போன்று வினோத் பி செல்வத்தை பொறுத்தவரை வழக்கமாக துறைமுகம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அவர் துறைமுகம் வேண்டாம், இந்த முறை தியாகராய நகர் வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. வேளச்சேரி தொகுதியை பொறுத்தவரை மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய எச்.ஜி. சூர்யா மற்றும் பாஜகவின் மாநில பொறுப்பில் இருக்கும் மற்றொருவரான டால்பின் ஸ்ரீதருக்கு இடையே ஒரு போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மொத்தமாக சென்னையை பொறுத்தவரை ஏறக்குறைய 6 தொகுதிகளில் களமிறங்குவதற்கு பாஜக திட்டமிட்டிருக்கின்றது. தமிழக அளவிலே 40 தொகுதிகளை அதிமுக பாஜகவிற்கு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கின்றார்கள். செப்டம்பர் மாதத்திலேயே அந்த பேச்சுவார்த்தை தொடங்கும் எனவும் உடனடியாக தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்து கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தை திமுகவிற்கு முன்பாகவே விரைவாக தொடங்க வேண்டும், தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்